தேர்தலுக்கு முன்னும் பின்னும் சும்மா சிந்தியுங்கள். ஓட்டு கேட்க வரும்போது தோளுல துண்டை போடுவான், ஆனா ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே உங்க தலையில துண்டை போடுவான். அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு காலில் உழுவான், திரும்பி ஜெயிச்ச உடனே அவன் வீட்டுக்கு போனா போடா நாயேன்னு வெளியே துரத்துவான். 50 100 கொடுத்து பொம்பளைங்களை எடுக்க சொல்லுவான் ஆரத்தி. அதே பொம்பளைங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனா அவனை அடிச்சிடுவான் துரத்தி. உங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கொடுப்பான் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும், ஆனா அவன் ஜெயிச்சு புட்டு 5 வருஷமும் ஏசி பார்ல உக்காந்து அடிப்பான் பீரும் பிராந்தியும் பிரியாணியும். ஓட்டு கேட்க வரும்போது நீங்க தான் என் தெய்வம், நாங்க ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு நல்லா செய்வோம்னு சொல்லுவான். ஆனா ஜெயிச்ச பிறகு அவனை தேடி போனா நல்லா வைவான். ஓட்டு கேட்கும் போது பொதுமக்களாகிய நீங்க தான் என் உயிர் என்பான். அதே ஜெயிச்ச பிறகு அவனை தேடி போனா பொதுமக்களை போங்கடா மயிறு என்பான். அதனால சிந்திக்கணும் செயல்படணும் மக்களே, நல்லா சிந்திக்கணும் செயல்படணும் மக்களே. ஓட்டு கேட்கும் போது உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் காரு, ஆனா அவன் ஜெயிச்ச பின்னே அதே காரு கண்ணாடியை ஏற்றி விட்டு போகும் பாரு. ஓட்டு கேட்கும் போது உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்ப்பேன்னு சொல்லுவான், ஆனா ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னு சொல்லுவான். ஓட்டு கேட்கும்போது காலை பிடிச்சி நடிப்பான், ஜெயிச்ச பிறகு ஆளை வச்சு அடிப்பான். அதனால் சிந்திக்கணும் செயல்படணும் மக்களே, நல்லா சிந்திக்கணும் செயல்படணும் மக்களே. நல்லவங்களை தேர்ந்தெடுப்போம் மக்களே, இல்லாட்டி நம்மளை அரசியல்வாதி பண்ணிடுவான் நக்கலே.